நம்ம நடத்தலான்றது 27ஆம் தேதி வெனஸ்டே சாயங்காலம் ப்ரெஸ் மீட் 3 மணிக்கு அப்படி ப்ரெஸ் மீட் ஒன்று பண்ணுறது. அந்த ப்ரெஸ்ஸில் வந்து எல்லா மீடியாவும் கூப்பிட்டு நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்புறமா ஃப்ரைடே 29 வந்து ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுன்ட்டு ஒரு ப்ரொப்போசல். ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா 28 கன்சிலேஷன் ஆகுது, 27 சாயங்காலமாக ப்ரெஸ் மீட்டு. மார்னிங் பண்ண முடியாது, வேறு இருக்குன்னா இல்லை சாயங்காலம் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த 29ஆம் தேதி ஏன் ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னா 25 நாள் ஆகுது அன்றைக்கி 25th டே நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ அந்த தொழிலாளிகள் வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 பேரா 20 பேரா அவங்க பிளான் பண்ணுவாங்க. அது மாதிரி அங்கே ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நாள் 6வது நாள் வரும்போது நம்ம கேஜிஎஃப் ஹர்த்தால் பண்ணுறதுன்றது. கேஜிஎஃப் ஹர்த்தால் பண்ணுறது அது 4ஆம் தேதி பண்ணலான்ட்டு புதன்கிழமை வருது. அது இல்லை, நோட்டீஸில் எப்படி போடணும், அதுக்காக தான் மீடியா இதெல்லாம் இருக்குது. அதனால் சொல்லணும் ஹர்த்தால் பண்ணுறதுன்றது நம்ம பிளான் இருக்குது. இந்த இதுக்கு நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்னைக்கு ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறது அங்கே நம்ம சிலைகிட்ட போயிட்டுன்றது மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. இந்த ப்ரொப்போசலுக்கு நீங்கள்லாம் ஓகேன்னு சொன்னால் நம்ம இதை முன்னெடுத்துட்டு போகிறது, நோட்டீஸ் போடுறது, ப்ரெஸ் மீட் கூப்பிடுறது, இன்னும் மற்றவங்களெல்லாம் இதில் சேர்த்து எட்டுன்னு போகிறது, அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் போகலான்றது உங்கள் மத்தியத்தில் வைக்கிறேன். நீங்கள் சொல்லணும். கேளுங்க சிவா, நீ சொல்லு சிவா. படிச்சது எல்லாம் சம்மதமா முடிவு பண்ணிடலாம். அதில் எதுனா ஒரு மாற்றம் இருந்தால் கூட சொல்லலாம். அவ்வளோதான், சம்மதமாக மாற்றலாம். அது பேசணும். அப்போது அதுக்கு ரொம்ப பெரிய அமைப்பெல்லாம் அது கஷ்டம் இருக்குதுன்ட்டு விட்டுட்டோம். தொழிலாளி சிலையிலிருந்து அம்பேத்கர் சிலை வரைக்கும் ஒரு மனித சிலை அதுக்கு நல்லா அதுக்கும் ஒரு கைடன்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறது கரெக்ட். தலைவா வர்றது கரெக்ட் தான். இந்த சிட்டியில் நம்ம தரணும் தலைவரை. அந்த ரோட்டில் வந்து போனால் மனித சங்கிலி பண்ணணும். மனித சங்கிலிக்கு பரவாயில்ல. பாபா சாஹேப் அம்பேத்கர் செத்த நாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துலேருந்து பெரிய ப்ரொசேஷன் போயிட்டு அவருக்கு மாலை போட்டு அங்கே சத்தியப்பிரமாணம் பண்ணுறதுக்கு ஒரு தொழிலாளியும் வந்து திருணும் கூட வந்து அவங்க குடும்பத்துக்கு கரெக்ட்னு வரணும். அன்றைக்கி அம்பேத்கர் செத்த நாள் அன்றைக்கி வந்து இந்த நாளில் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறான். நம்ம வந்து மாலை போடுறதுக்கு போகிறோன்னு பர்மிஷன் வாங்கிட்டு ஜென்டை சேர்த்துன்னு போ. இடம் இப்படி போனால் ஓகேவா சொல்லுவா. அப்படின்னா திருப்பி ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் சொன்ன பின்னாடி இதுதான் ஃபைனல். ஏதாவது 27th நவம்பர் வெனஸ்டே ப்ரெஸ் மீட். ஃப்ரைடே 29 நவம்பர் 2024 ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் பை ஒர்க்கர்ஸ். அந்த பந்தல்லையே அவங்க ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூஸ் 24 hours. அது 24 hours ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகேவா? நீங்கள் சொல்லுங்க. 24 hours ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் வரும். சாட்டர்டே 30ஆம் தேதி 30th நவம்பர் ரேலி அண்ட் பப்ளிக் மீட்டிங். ரேலி பண்ணுறதுன்றது வந்திருக்கு. ஸோ ஹர்த்தால் வில் பி ஆன் 4/12/2024 வெனஸ்டே அப்படின்றது இன்றைக்கி ப்ரொப்போசல் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கவங்க ஏகமனதாக அதுக்கு ஒரு அதான் சொல்கிறேன். இது எல்லாம் ஏகமனதாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 25-30 பேர் கொண்ட எல்லா அமைப்புகளெல்லாம் சேர்த்து அந்தந்த பிரதிநிதிகளை கேட்டு அது கூட 27ஆம் தேதி இல்லாட்டி ஏதோ ஒரு நாளில் 26, 27 ஒரு அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதும் கூட இங்கே நம்ம ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறதுன்ட்டு ஒரு முடிவு இருக்குது. ஏன்னா டைம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. கேப் இல்லாத வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்குது. அவங்க கூட அங்கே போராட்டத்தில் இருக்காங்க. அவங்க சமைக்கணும். அப்புறம் அங்கே பல்வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுடைய கான்ஃபிளிக்ட் ரொம்ப கஷ்டம் இருக்குது. நம்மளாம் அவங்களுக்கு கூட சேர்ந்து உதவி பண்ணி வேலை செஞ்சோம்னா இப்போ எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கை கண்டிப்பாக. அது இல்லாமல் இன்னும் பல கருத்துக்கள் வந்திருக்கு. மினிஸ்டர் இதை பார்க்குறது, முதலமைச்சரை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அப்புறமா எம்பி அவர் ஆதரவு கொடுத்து நான் வந்து பண்ணுறேன்னுலாம் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருடைய சப்போர்ட், எனி சப்போர்ட் இதில் வந்து நம்ம எந்த கட்சியில்
எந்த கொடியும் இல்லை, எல்லாம் வந்து தொழிலாளியாக நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம பண்ணலாம். இந்த போராட்டம் வந்து தங்கவயலில் ஒரு வரலாறாகவும் வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு உதாரணமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ காம்ரேட்ஸ் எல்லாருக்கும். Visit our second-hand bike showroom, Drive X, opposite to Jamia Masjid, 3rd Cross Robertson Pet KGF. 1-year warranty, EMI options available, and 3 free services.